வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹிந்தி ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸான காஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, குவாலியர்ல இருந்து டெல்லிக்கு வேலைக்காக வராங்க ஹீரோயின். அப்போ அவங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்குறாங்க. ஆனா, அவங்களுக்கு குடுக்குற ரூம்ல ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுக்கு காரணம், அதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல இருந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அவங்க தான் பேயா இருந்து இதெல்லாம் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த ஹாஸ்டல்ல இருக்க ஒரு சிலருக்குமே இருக்கு. அதுல ஒரு 4 பேர் மட்டும் ஹாஸ்டல் விட்டு வெளியவே போக முடியாம ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. அதையும் மீறி அவங்க வெளிய போக நினைச்சாங்க அப்படின்னா, அவங்கள ரத்த காவு வாங்குற மாரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அதனால அவங்க உடம்புல தழும்புகளுமே நெறைய இருக்கு. ஹீரோயினுக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கு. அதாவது அவங்க ஒரு ரேப் விக்டிம். அவங்களுக்கு அதோட நினைவுகள் எல்லாமே மிகப்பெரிய தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தன பார்த்துட்டு, இவன் தான் அவனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருது. அந்த நினைவுகள் மாரியே அவங்களுக்கு அந்த ரூம்லயே ஏதோ ஒரு உருவம் அவங்கள பின்தொடர்ந்து வர்ற மாரியே இருக்கு. அது அவங்கள போட்டு வாட்டி வதைக்கவும் செய்யுது. ஆனா, அது செத்துப்போன அந்த பழைய ரூம் பொண்ணு அல்ல. அது வேற ஒரு உருவம் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா, சைக்கோ கொலை பண்ற மந்திரவாதி ஒருத்தன் ஹீரோயின தேடி வர்றான். இவங்கலாம் இணையிற புள்ளி எது? அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள்லாம் என்ன? அந்த சைக்கோ கொலைகாரனா இருக்க மந்திரவாதி என்ன ஆகுறான்? அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மொத்த கதைக்களமே. ஹீரோயின் அப்புறம் அந்த ஹாஸ்டல்ல இருக்க 4 பொண்ணுங்க, அந்த ஹாஸ்டலோட வார்டன், அவங்களுக்கு இருக்க போலீஸ் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட பையன், அந்த சைக்கோ கொலைகாரன் கூட எல்லாருமே அவங்கவங்க கேரக்டர பெஸ்ட்டாவே குடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்டின்னா, ஹீரோயினும், சைக்கோ கொலைகாரனும் கண்டிப்பா டாப் நாச் நடிப்பு தான். அந்த சைக்கோ கொலைகாரனுக்கு குடுத்துருக்க டப்பிங், அவருக்கு இருக்க கெட்டப் எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா, ஸ்கேரியா தான் இருந்தது. அவர் ஆள பார்த்தாலே, இந்த ஆள் ஏதோ சம்பவம் பண்ண போறான் அப்படிங்கிற மாரியே இருந்தது. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு. அவரும் அவரோட ரோல நல்லாவே பண்ணியிருந்தாரு. பேக்கிரவுண்ட் மியூசிக் த்ரில்லிங் மொமெண்ட்ஸ கடத்துறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. மொத்தம் 8 எபிசோடு இருக்கு. அதுல 3 எபிசோடு முதல்ல கதைக்குள்ள வர்றதுக்கே தலை சுத்தி, மூக்க தொட்டு, திரும்ப தலைய சுத்தி வர்ற மாரி தான் சுத்தல விட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, சீன்ஸ் எல்லாமே அந்த ரூம்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத ரிப்பீட்டடா காமிச்ச மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா, 4வது எபிசோட்ல ஆரம்பிக்கிற விறுவிறுப்பும், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே கடைசி எபிசோடு வரைக்குமே ஓரளவுக்கு நல்லாவே கடத்தியிருக்காங்க. அதுவும் கடைசி 2 எபிசோட் சூப்பராவே எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். 4லிருந்து அந்த 8 எபிசோடுக்குள்ள வர்ற சில த்ரில்லிங் சீன்ஸா இருக்கட்டும், நம்மளே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுமே நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னே சொல்லலாம். அந்த 4 பெண்களுக்கு இருக்க பின்னணிய சொன்ன விதமும், ஹீரோயினுக்கான பாதிப்பு யார் காரணம்? அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயங்களுமே கொஞ்சம் டீட்டெயிலா வச்சிருந்தது நல்லா இருந்தது. மொத்தம் 8 எபிசோட பார்க்கறதுக்கே 6 மணி நேரம் 15 நிமிஷம் ஆகுது. அதனால கொஞ்சம் மெதுவா நகர்ற திரைக்கதை சிலருக்கு பொறுமைய சோதிக்கிற மாரி தான் இருக்கும். இவங்க யோசிக்காம ஒரு 2 எபிசோட அப்படியே தூக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கிரிப்பாவே இந்த சீரிஸ குடுத்துருந்துக்கலாம். அது நம்மள இன்னும் அதிகமாவே இந்த சீரிஸ ரசிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய 18+ சீன்ஸும் தேவையே இல்லாத கெட்ட வார்த்தைகளும் நெறையவே இருக்கு. அதனால தனியா பார்க்குறது நல்லது. கொஞ்சம் வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் பார்க்கணும். அதுல கொஞ்சம் த்ரில்லிங் மொமெண்ட்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த சீரிஸ பார்க்கலாம். சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயே அமேசான் பிரைம்ல இருக்கு. அடுத்த ஒரு விமர்சனம் சந்திப்போம் மகளே. நன்றி.